அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்திலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நிறைவேறும் நீதி என்கிற தலைப்பின் கீழாக நம்ம தொடர்ந்து ஆண்டோட சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 பாகம் நம்ம முடிச்சிருக்கோம். கடைசியாக பார்த்த அந்த 21ஆம் பாகத்துக்குள்ள கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்பொழுது அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் பார்த்தோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்து குறித்த ரகசியங்களை பழைய ஏற்பாட்டில் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நேபுகாத்நேச்சர் பார்த்த கனவுல சொப்பனத்தில் அதை பற்றி ரகசியங்கள் உள்ளே இருக்கின்றதுக்காக அங்கே என்ன எழுதியிருந்தோ அதை மட்டும் என்ன பண்ணியிருந்தோம்னா கடந்த பாகத்துக்குள்ளே நம்ம கவனிச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தொடர்ந்து அதுக்குரிய மறைபொருளான காரியங்களை என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளே போக போகிறோம். அப்படி உள்ளே போகும்போது நமக்கு இன்னொரு சப்போர்ட் தேவைப்படுது. அப்போது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்பொழுதும் சொல்லக்கூடிய தலைப்பினுடைய 2ஆம் பாகத்துக்கு உள்ளே வந்திருக்கோம். இந்த மறைபொருளை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு சப்போர்ட்டிவான ஒரு சொப்பனம் நமக்கு தேவைப்படுது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேபுகாத்நேச்சர் பார்த்த ஒரு சொப்பனம் பார்த்தார் இல்லையா, அந்த சொப்பனத்தில் என்ன பார்த்தார் அப்படின்றத தானியேல் தீர்க்கதரிசி விளக்கி காமிச்சார். ஒரு பெரிய சிலையை காமிச்சாரு, அதில் ஒரு தலை, அந்த பொன்னாகி தலை நீரே அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மார்பும் புயங்களும் வெள்ளின்னு சொல்லி காமிச்சாரு, வயிறும் தொடையும் வெண்கலம் சொல்லி காமிச்சாரு, கால் பார்த்தீங்கன்னா இரும்புன்னு சொல்லி காமிச்சாரு, பாதங்களும் விரல்களும் பார்த்தீங்கன்னா களிமண்ணும் இரும்புன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா. அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சொப்பனத்தை வந்து தானியேல் தீர்க்கதரிசியும் பார்த்துருக்கார். தானியேல் தீர்க்கதரிசி பார்த்த சொப்பனம் வேற அடையாளங்கள், ஆனால் அர்த்தம் ஒன்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேபுகாத்நேச்சர் பார்த்த சொப்பனமும் தானியேல் தீர்க்கதரிசி பார்த்த சொப்பனமும் வெவ்வேறு அடையாளங்கள், ஆனால் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான உண்மைகளை ஆண்டவர் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறதுனால இப்போ இந்த ரகசியங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தானியேல் தீர்க்கதரிசி பார்த்த சொப்பனமும் நமக்கு தேவைப்படுகின்றது. அதனால என்ன பண்ணலாம்னா அந்த சொப்பனத்துக்குள்ளேயே நம்ம கடந்து போகலாம். சரிங்களா? அப்போ 603 BCல நேபுகாத்நேச்சர் இந்த சொப்பனத்தை பார்த்தார். தானியேல் தீர்க்கதரிசி இந்த சொப்பனம் பார்க்கும்போது 553 BC, ஏறக்குறைய 50 வருடங்கள் அங்கே கேப் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ தானியேல் தீர்க்கதரிசி பார்த்த சொப்பனம் என்னன்றதை முதல்ல என்ன பண்ணலாம்னா கவனிக்கிறதுக்காக நம்ம உள்ள போய் பார்க்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். பாத்தீங்களா? சோ தானியேல் தீர்க்கதரிசி வந்து ஒரு அருமையான ஒரு சொப்பனம் பார்த்திருக்காரு. அதனுடைய காரியங்கள் என்னன்றதை அவரே சொல்லியிருக்காரு. அவருக்கு வெளிப்படுத்தினது பரலோகத்தின் தேவன். சரிங்களா? அந்த காரியங்கள் தான் இன்னைக்கு நமக்கு வந்து பரலோகத்தின் தேவன் வெளிப்படுத்த போகிறார். படிக்கலாம். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. பாத்தீங்களா? வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடிச்சிச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. வானத்தினுடைய 4 காற்றுகளும் ஒரு பெரிய சமுத்திரத்தின் மேல அடிக்குது அப்படின்றார். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. பாத்தீங்களா? இதுதான் சொப்பனத்தினுடைய ஒரு துவக்கம் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. என்ன பார்க்கிறாரு? இவர் என்ன பார்க்கிறாரோ அதை நம்ம பார்த்தா போதும். சரிங்களா? மறுபடியும் படிங்க. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. பாத்தீங்களா? வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்துச்சு. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. முதல்ல வந்த மிருகம் எப்படி இருந்துச்சா? சிங்கத்தை போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாய் இருந்தது. அதுக்கு கழுகின் சட்டைகள் உண்டாகி இருந்துச்சு. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதில் இறகுகள் பிடுங்கப்பட்டது. நான் பார்த்துட்டு இருக்கும் போதே அதனுடைய இறகுகள் பிடுங்கப்பட்டுச்சு. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. பாத்தீங்களா? அது மனுஷனில் எடுக்கப்பட்டு 2 காலின் நிமித்தமாக அது நிமிர்ந்து நடக்கும்படி கொடுக்கப்பட்டது, செய்யப்பட்டதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டுச்சு. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேற 2ஆம் மிருகத்தை கண்டேன். இப்போ இன்னொரு மிருகத்தை பார்க்கிறார். கரடிக்கு ஒப்பான வேற 2ஆம் மிருகத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. பாத்தீங்களா? அது வந்து ஒரு பக்கமா சாஞ்சு நிக்குதான். சாஞ்சு நின்று தன் வாயின் பற்களுக்குள்ள 3 விலா எலும்புகளை
கவி கொண்டிருக்கிறது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. பாத்தீங்களா, எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டுச்சு. அப்ப இரண்டாம் மிருகத்துக்கு சொல்லப்பட்ட முக்கியமான காரியம் ஒரு அடையாளங்கள் பாத்தீங்கன்னா, நீ எழும்பி வெகு மாம்சம் தின்னு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சுன்னா சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்லி பாக்குறோம். 6ஆம் வசனம், அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். பாத்தீங்களா, சோ மூன்றாவது ஒரு மிருகத்தை பாக்குறாரு. இந்த இடத்துல சிவிங்கின் போட்டிருக்காது, சிறுத்தை லெப்பர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். அதன் முதுகின் மேல் பச்சையின் சட்டைகள் 4 இருந்தது. அது முதுகின் மேல பச்சையின் சட்டைகள் 4 இருந்துச்சு. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்துச்சு. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டுச்சு. அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டு. பாத்தீங்களா, அதற்கு பின்பாக தரிசனங்களின் 4வது மிருகத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி டானியேல் சொல்றார். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்துதமாய் இருந்தது. பாத்தீங்களா, அந்த மிருகம் எப்படி இருக்குதா? கெடியும் பயங்கரமும் மகா பலத்துதமா இருக்கிறது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்துச்சு. அது நொறுக்கி பட்சித்தது. அது நொறுக்கி பட்சித்தது. மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாய் இருந்தது. பாத்தீங்களா, தனக்கு முன்னாடி இருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமா இருந்துச்சு. அதுக்கு 10 கொம்புகள் இருந்தது. அவ்வளவுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியா பார்த்த அந்த மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த தரிசனத்தை என்ன பண்ணாருன்னா நமக்கு காண்பிக்கிறான்னு பாக்குறோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர் பார்த்த அந்த 4 மிருகங்கள் எங்க இருந்து வந்துச்சு? சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்துச்சுன்னு பாக்குறோம் இல்லையா? அப்படின்னா அந்த 4 மிருகங்கள் எதை அடையாளப்படுத்தும்? படிக்கலாமா? அதுல 17ஆம் வசனம் படிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். பாத்தீங்களா, இதுதான் நமக்கு லிங்க். நேபுகாத் நேச்சர் பார்த்த ஒரு சொப்பனத்துல ஒரு சிலையை பார்த்தாரு. அத 4 முக்கியமான மேஜர் பாகங்களா பிரிச்சார். அதே மாதிரி டானியேல் ஒரு சொப்பனத்தை பார்த்தார். அதுல 4 முக்கியமான மிருகங்களை பார்த்தார். 4வது மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இது அப்படியே டானியேல் கொண்டு போயிடலாம் 2ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது 4வது ஒரு ராஜ்யம் பார்த்தோம் இல்லையா? எது? கால் இரும்பு மாதிரி இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறமா அந்த கால்ல விரல்கள் இருக்கு இல்லையா? எத்தனை விரல்கள்? 10 விரல்கள். அப்போ அந்த 2ஆம் அதிகாரத்துல 10 விரல்கள், 7ஆம் அதிகாரத்துல 10 கொம்புகள். அப்ப 2ஆம் அதிகாரத்துல கால் மாதிரி வரக்கூடிய ராஜ்யத்துக்கு 10 விரல்கள். 7ஆம் அதிகாரத்துல கெடிதும் பயங்கரமான மிருகமாக 4ஆம் மிருகத்துக்கு 10 கொம்புகள் இல்லையா? அப்போ இந்த 4 மிருகங்களும் 4 ராஜாக்கள். அப்போ 2ஆம் அதிகாரத்துல பார்த்த அந்த 4 பாகங்களும் 4 ராஜ்யங்கள். பாத்தீங்களா எப்படி அருமையான லிங்க் கொடுக்குற? பாத்தீங்களா? அப்படின்னா அந்த 10 கால் விரல்களும் இந்த 10 கொம்புகளும் ஒரே அர்த்தம் தான் இல்லையா? என்ன அர்த்தம்? அதுல 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். பாத்தீங்களா, அந்த 10 கொம்புகள், அதாவது 10 விரல்கள் கூட எடுத்துக்கலாம். என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பக்கூடிய 10 ராஜாக்கள். அப்படின்னா கடைசி ராஜ்யமா இருக்கக்கூடிய அந்த கால், கடைசி ராஜ்யமா இருக்கக்கூடிய அந்த கெடிதும் பயங்கரமான மிருகம் இல்லையா? அதுல வரக்கூடிய 10 ராஜ்யங்கள் தான் இந்த 10 கொம்புகள் அடையாளப்படுத்தும், 10 விரல்கள் அடையாளப்படுத்தும். அப்படின்னா நேபுகாத் நேச்சர் பார்த்த சொப்பனமும் டானியேல் தீர்க்கதரிசி பார்த்த சொப்பனமும் வெவ்வேறு அடையாளங்கள், அர்த்தங்கள் ஒன்றே. இப்ப என்ன பண்ண போறோம்னா அர்த்தத்தை மாத்திரம் கண்டுபிடிச்சிட்டு அதோட பொருள் என்னன்னு பார்த்து நம்முடைய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் ரகசியங்களை பார்த்து முடிக்க போறோம்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அப்படின்னா முதலாவது ராஜ்யம் இருக்கு இல்லையா? நேபுகாத் நேச்சர் பார்த்த சொப்பனத்துல பொன்னாகி அந்த தலை நீர்ன்னு சொல்லி காமிச்சார். இங்க என்ன வருது? முதல்ல டானியேல் பார்த்த சொப்பனத்துல முதல்ல ஒரு மிருகம் வருது இல்லையா? என்ன மிருகம்? சிங்கம். புரிஞ்சுங்களா? அப்ப பொன்னாகிய தலை சிங்கம், பொன்னாகிய தலை நீரன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்ப சிங்கமாகிய ராஜ்யம் எதுனா பாபிலோன் ராஜ்யம், நேபுகாத் நேச்சரை அடையாளப்படுத்தக்கூடிய ராஜ்யம் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா 2வது முக்கியமான ராஜ்யம் டானியேல் 2ஆம் அதிகாரத்துல வருது. உமக்கு பின்பு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் வரும்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அது என்ன பாகம்? மார்பும் புயங்களும் வெள்ளின்னு சொல்லி காமிச்சார். அப்போ டானியேல் 7ஆம் அதிகாரத்துல 2வது மிருகம் எந்த மிருகம்? படிக்கலாம் பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்,
பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறு இரண்டாம் மிருகத்தை கண்டேன். பாத்தீங்களா, இரண்டாம் மிருகம் பாத்தீங்கன்னா கரடிக்கு ஒப்பான வேற இரண்டாம் மிருகத்தை கண்டேன். அப்படின்னா மார்பும் பயங்களும் வெள்ளி, அதுக்கு இசைவா எது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரடி அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். சரிங்களா? இப்ப மூன்றாவது பாத்தீங்கன்னா வயிறும் தொடையும் வெண்கலம். அப்ப மூன்றாவது மிருகம் எது? படிக்கலாம், படிங்க. 6ஆம் வசனம், அதன் பின்பு சிவிங்கியை போல இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். பாத்தீங்களா? அப்படின்னா அந்த சிறுத்தை, லெப்பர்ட் இல்லையா? அப்போ மூன்றாவது ஒரு ராஜ்யத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட இரண்டாம் அதிகாரம் சொல்லப்பட்ட அடையாளங்கள் பாத்தீங்கன்னா அந்த வயிறும் தொடையும் வெண்கலம் இல்லையா? அதுக்கு இசைவாக சொல்லப்பட்ட ஒரு மிருகம் தான் சிறுத்தை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப நான்காவது எது? நான்காவது மிருகம் படிங்க. 7ஆம் வசனம், அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டு அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. பாத்தீங்களா? அப்ப நான்காவது மிருகம் நேபுகாத்நேச்சர் பார்த்த அந்த சொப்பனத்தில் வரக்கூடிய நான்காவது அடையாளத்துக்கு இசைவா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப நான்காவது அடையாளம் எது? நான்காவது பாகம் எது? அந்த சிலையில அந்த இரும்பு போன்று இருக்கக்கூடிய உரமா இருக்கக்கூடிய அந்த கால் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த கால் இரும்பு மாறி உரமாக இருக்கக்கூடிய அந்த கால் எந்த மிருகத்துக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெடிதும் பயங்கரமான ஒரு மிருகம், அதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ராஜ்யங்களுடைய செயல்பாடுகள், நிகழ்வுகள், தோற்றங்கள் எப்படி இருக்குன்றதா அந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியங்கள். எந்த இடத்துல சிறுத்தைன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த கரடின்னு சொல்லுவார் இல்லையா, சிங்கன்னு சொல்லுவார் இல்லையா, அது கீழே சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனமும் அந்த ராஜ்ய பாரத்தினுடைய அந்த அடையாளங்களை, மேன்மைகளை சொல்லி காமிக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். உதாரணத்துக்கு படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, 7ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் படிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது. அப்ப இந்த சிங்கம் சொல்லி பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜ்யம் நேபுகாத்நேச்சர் அடையாளப்படுத்தும். அதுக்கு கழுகின் சட்டைகள் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? அப்படி என்ன அர்த்தம்னா அந்த ராஜ்யம் மிக உயரத்துல எல்லா ராஜ்யங்களுக்கு மேல நல்லா பறந்துச்சுன்னு அர்த்தம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. பாத்தீங்களா? நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டுச்சு. அப்படி என்ன அர்த்தம்னா நேபுகாத்நேச்சருக்கு மேட்டின்மை வந்துருச்சு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நம்முடைய ஆண்டவர் கீழே தள்ளிட்டாரு. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நேபுகாத்நேச்சர் தண்டனை காலங்கள் முடிஞ்ச உடனே மறுபடியுமாக மனுஷ இருதயம் என்ன பண்ணிட்டாருன்னா அது கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? இதுதான் அந்த ராஜாவுடைய ராஜ்ய பாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்து சொல்லப்படக்கூடிய அடுத்தடுத்த காரியங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்து படிங்க. 5ஆம் வசனம், பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேற 2ஆம் மிருகத்தை கண்டு அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. அப்ப இந்த 2வது மிருகமாகிய 2வது ராஜ்யம் சொல்லி பாத்தீங்கன்னா சரித்திரத்துல போனீங்கன்னா கிளியரா கண்டுபிடிச்சிடலாம். 2வது ராஜ்யம் பாத்தீங்கன்னா மேதோ பெர்ஷிய ராஜ்யம். அப்ப கரெக்டா லிங்க் பண்ணிடலாமா? சோ முதலாவது பொன்னாகிய தலை பாபிலோன் ராஜ்யம், அது யாருன்னா நேபுகாத்நேச்சர். 2வது பாத்தீங்கன்னா இந்த மார்பும் பயங்களும் வெள்ளி, அது எந்த ராஜ்யம் சொல்லி பாத்தீங்கன்னா எந்த மிருகத்துக்கு ஒப்பாக பேசப்பட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரடி. அப்ப அது எந்த ராஜ்யம் சொல்லி பாத்தீங்கன்னா மேதோ பெர்ஷிய ராஜ்யம். அப்படின்னா அதோடைய குணலட்சங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீ எலும்பி வெகு மாம்சம் தின்னு. அப்படின்னா இந்த மேதோ பெர்ஷிய ராஜ்யத்தின் காலப்பகுதியில் தான் அதிகமான உயிர் பலிகள் வாங்கப்பட்டுச்சு, அதிகமான உயிர் சேதங்கள் ஏற்பட்டுச்சு, அதிகமான யுத்தங்கள், அது அதிகமான பலிகள். புரிஞ்சுங்களா? அப்ப அதுல வாயில் என்ன நினைச்சா 3 விலா எலும்புகளை கவி கொண்டிருந்துச்சு. எந்த ராஜ்யம்? மேதோ பெர்ஷிய ராஜ்யம். அப்ப முதலாம் ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம், 2ஆம் ராஜ்யம் மேதோ பெர்ஷிய ராஜ்யம். வாயில 3 விலா எலும்புகளை கவி கொண்டிருந்துச்சு. 3 விலா எலும்புகள்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 ராஜ்யங்களை தள்ளிட்டு அதை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருச்சான். எந்தெந்த ராஜ்யம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எகிப்தின் ராஜ்யம், லிடியன் ராஜ்யம், பாபிலோன் ராஜ்யம். இந்த 3 ராஜ்யங்களையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள இது கொண்டு வந்துருச்சுன்றதா அந்த அடையாளம் சொல்லப்பட்டிருன்னு சொல்லி பார்க்கிறோம். புரிஞ்சுங்களா? அடுத்தது 6ஆம் வசனம், அதன் பின்பு சிவிங்கியை போல இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டு. பாத்தீங்களா? அதன் பின்பு சிவிங்கியை போல இருக்கக்கூடிய வேறொரு மிருகம். ஆக்சுவலா அங்க சிவிங்கி கிடையாது, அது வந்து சிறுத்தை, லெப்பர்ட்னு போட்டிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த சிறுத்தையுடைய குணலட்சணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடு.
அப்போ இது எந்த ராஜ்யத்தை அடையாளப்படுத்தி சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேக்க ராஜ்யம், அலெக்சாண்டரோட ராஜ்யம். அலெக்சாண்டர் தான் பயங்கர ஸ்பீட்ல ஒட்டுமொத்த உலகத்தை என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ரவுண்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. ரொம்ப சீக்கிரமா உலகத்தை சுத்திட்டு வந்துட்டாரு. உலக ராஜ்யங்கள் அநேக இடங்களை பண்ணாருன்னா ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா. அடுத்தது, அதன் முதுகின் மேல் பச்சையின் சட்டைகள் 4 இருந்தது. பாத்தீங்களா, அதன் முதுகின் மேல பச்சையின் சட்டைகள் 4 இருந்துச்சு. அப்படின்னா அது ரொம்ப ஸ்பீடா வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மிருகம் என்ன பண்றாருன்னா அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. பாத்தீங்களா, அந்த மிருகத்துக்கு 4 தலை இருந்துச்சாம். எந்த மிருகத்துக்கு? அலெக்சாண்டருடைய ராஜ்யமாக கிரேக்க ராஜ்யத்துக்கு 4 தலைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அலெக்சாண்டருக்கு 4 படை தளபதிகள் இருந்தாங்க. இவங்க மூலமா தான் அலெக்சாண்டர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களையும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தார். ஸோ முதலாவது ஒரு படை தளபதி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனரல் கசாண்டர். அவருடைய கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி காலத்தில் மாசிடோனியான்னு சொல்லக்கூடிய இடம் அவர் கண்ட்ரோலில் போயிடுச்சு நம்முடைய அலெக்சாண்டருக்கு பிற்பாடு பின்னாடி காலத்தில். புரிஞ்சுங்களா? ஸோ 2வது தளபதி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிசிமேக்கஸ். ஸோ அவருடைய தலைமையின் கீழே பார்த்தீங்கன்னா த்ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ்யம் அவர் கண்ட்ரோலில் போயிருச்சு அலெக்சாண்டருக்கு பின்னாடி சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பார்த்தீங்கன்னா செலுக்கஸ் நிக்கேடன் சொல்லக்கூடிய ஒரு தளபதி இருந்தார். அவருடைய கண்ட்ரோலில் சிரியான்னு சொல்லக்கூடிய பகுதிகள் அவர் கண்ட்ரோலில் போயிருச்சு. 4வது முக்கியமான ஒரு தளபதி பார்த்தீங்கன்னா டாலமின்னு சொல்லக்கூடிய ஒரு தளபதி, அவருடைய கண்ட்ரோல் தான் எகிப்தின் ராஜ்யம் அவர் கண்ட்ரோலில் போயிருச்சு பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? இப்படி 4 முக்கியமான ஒரு தலைகள் அலெக்சாண்டருக்கு இருந்துச்சுன்றதை இங்க சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அடுத்தது, அதுக்கு ஆளுகை அளிக்கப்பட்டுச்சு. கம்ப்ளீட்டா உலகத்தை என்ன பண்ணாங்கன்னா கண்ட்ரோலுக்குள்ள அவங்க வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பாக்குறோம். 7ஆம் வசனம், அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டு அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்துமாய் இருந்தது. பாத்தீங்களா? அதுக்கப்புறம் 4வது மிருகத்தை பாக்குறாராம். ஸோ உலக சரித்திரங்களை லிங்க் பண்ணி பார்க்கும்போது 4வது வந்த மிருகம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோம பேரரசு, ரோம ராஜ்யம். அது கெடிதும் பயங்கரமான மிருகம். இருப்பு பற்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படின்னா அவனோட ராணுவ பலம் அதிகமான பலம், பயங்கரமான ஒரு ராஜ்யம். ஒட்டுமொத்த உலகத்தை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்தாங்க தான் இந்த ரோம பேரரசு சொல்லி பார்க்கணும் இல்லையா. அப்ப 4 மிருகங்கள் பார்த்தீங்கன்னா 4 ராஜாக்கள்ன்றதை சொல்லி காமிச்சாரு. 17ஆம் வசனத்தில் படிச்சோம் இல்லையா. அப்படின்னா முதலாவது வரக்கூடிய இந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சர், பாபிலோன் ராஜ்யம். புரிஞ்சுக்கிட்டோம். 2வது வரக்கூடிய அந்த கரடி பார்த்தீங்கன்னா மேதோ பெர்ஷிய ராஜ்யம், தரியு ராஜா, கோரேஸ் ராஜா என்ன பண்ணுவாங்கன்னா அடையாளப்படுத்துவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். 3வது வரக்கூடிய அந்த சிறுத்தை எந்த ராஜ்யம் சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து அலெக்சாண்டருடைய கிரேக்க ராஜ்யம் சொல்லி பார்க்குறோம். 4வது வரக்கூடிய கெடிதும் பயங்கரமான ராஜ்யம் பார்த்தீங்கன்னா ரோம பேரரசு. ரோம பேரரசோட முதல் ராஜா பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா இந்த 4 மிருகங்களும் நேபுகாத் நேச்சர் பார்த்த அந்த சிலையில் வரக்கூடிய 4 பாகங்களுக்கு இசைவா இருக்கக்கூடிய ஒரு காரியன்றதை நம்முடைய ஆண்டவர் தெளிவாக புரிய வச்சிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்முடைய நோக்கம் என்ன? நேபுகாத் நேச்சர் கிட்ட டேனியல் தீர்க்கதரிசி தெளிவா சொல்லி காமிச்சார், சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். அப்ப கடைசி நாட்கள்ல சம்பவிக்கக்கூடிய காரியங்களை தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த சொப்பனத்துக்குள்ள என்ன பண்ணிருக்காருன்னா வச்சிருக்காருன்னு சொல்லி நாம் பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த 4 ராஜ்யங்களும் என்ன பண்ணாங்க ஆக்சுவலா? எந்தெந்த ராஜ்யங்கள்? முதல்ல பாத்தீங்கன்னா நேபுகாத் நேச்சருடைய ராஜ்யம், 2வது பாத்தீங்கன்னா மேதோ பெர்ஷிய ராஜ்யம், 3வது பாத்தீங்கன்னா நம்முடைய அலெக்சாண்டர் ராஜ்யம், 4வது பாத்தீங்கன்னா ரோம ராஜ்யம். இந்த 4 ராஜ்யங்கள் என்ன பண்ணாங்க ஆக்சுவலா? படிக்கலாமா? சகரியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோடு பேசின தூதனை கேட்டு அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பாத்தீங்களா? 4 கொம்புகளை காமிக்கிறார். இந்த 4 கொம்புகள் எது பாத்தீங்கன்னா 4 ராஜ்யங்கள். எந்த ராஜ்யங்கள்? பாபிலோன் ராஜ்யம், மேதோ பெர்ஷிய ராஜ்யம், அலெக்சாண்டர் கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம் இல்லையா. இந்த ஒவ்வொரு ராஜ்யத்தினுடைய அடையாளங்கள் தான் சகரியால மறுபடியும் காமிக்கப்பட்டுச்சு. 4 கொம்புகள். இந்த 4 ராஜ்யங்களும் என்ன பண்ணுச்சு? யூதாவையும் இஸ்ரேலையும் என்ன பண்ணிட்டாங்களா அவங்க? மறுபடியும் படிங்க. 18ஆம் வசனம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டு அவைகள் என்னவென்று என்னோடு பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பாத்தீங்களா? அப்ப இந்த 4 ராஜ்யங்களையும் யூதாவையும் இஸ்ரவேலையும் சிதறடித்த ராஜ்யங்கள் அப்படின்னா ஒட்டுமொத்தமா இஸ்ரேலை சிதறடித்த ராஜ்யங்கள் தான் இந்த 4 ராஜ்யங்கள் சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 4 ராஜ்யங்கள்
பொருள்ல வரும்போது எதுக்கு அடையாளமா இருக்கும்? இன்னொரு கிராண்ட் பொருளுக்கு உள்ள போக போறோம். இப்ப என்ன பார்த்தோம்னா, நேபுகாத்நேச்சர் பார்த்த சொப்பனம், டேனியல் பார்த்த மிருகம், இது நாலுமே எதை அடையாளப்படுத்தினா 4 உலக ராஜ்யங்கள் அடையாளப்படுத்துன்றதை கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த 4 உலக ராஜ்யங்களும் சேர்ந்துதா யூதா, ஜெருசலேம், இஸ்ரேலை வந்து சேதப்படுத்திட்டு அவனை சிறைப்படுத்தினாங்க, அடிமைப்படுத்தினாங்கன்றதை கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இதோட கிராண்ட் பொருளுக்குள்ள போகும்போது இந்த உலக ராஜ்யங்கள் என்ன பண்ண போறாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல எருசலேம் என்ன பண்ண போறாங்கன்னா பிடிக்க போறாங்க, அழிக்க போறாங்க அப்படின்றது தான் இதோட கிராண்ட் பொருள்ன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? படிக்கலாமா? எசேக்கியேல் 38 அதிகாரம் 1-2 வசனங்கள், அப்புறம் 16 வசனம் படிங்க. எசேக்கியேல் 38 அதிகாரம் 1 வசனம் முதல். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, மேஷக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாவோவு தேசத்தனான கோவுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேஷக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். பாத்தீங்களா என்ன சொல்ல சொல்லி பாத்தீங்கன்னா, மேஷேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான கோகே, நான் உனக்கு விரோதமாக வருவேன், வந்து உன் வாயில திருடர்களை போட்டு உன்னை நான் கூட்டிட்டு வருவேன். யாருக்கு எதிராக இவங்க வருவாங்க பாருங்க. 16 வசனம் படிங்க. 16 வசனம். நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். பாத்தீங்களா? நீ தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக நீ வருவாய். அப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த கோகுன் சொல்லக்கூடிய ரஷ்யாவின் தலைமையின் கீழே ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக வருவாங்க. அப்ப அந்த இடத்துல டேனியல் 2 அதிகாரத்திலையும் டேனியல் 7 அதிகாரத்திலையும் நம்ம என்ன பார்த்திருந்தோம்? டேனியல் 2 அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சர் ஒரு சிலையை பார்த்திருந்தார். அதுல 4 பாகங்கள். டேனியல் 7 அதிகாரத்தில் டேனியல் தீர்க்கதரிசி ஒரு 4 மிருகங்களை பார்த்தார். அந்த 4 பாகங்களும் 4 மிருகங்களும் இசைவாருக்கூடிய ஒரே அர்த்தம் தான். அது எது சொல்லி பார்த்தீங்கன்னா 4 உலக ராஜ்யங்கள். அந்த 4 உலக ராஜ்யங்களும் யூதாவையும் இஸ்ரேலையும் எருசலேமையும் கெடுத்த ராஜ்யங்கள் சொல்லி காமிச்சார். இன்னொரு அந்த 4 ராஜ்யங்களும் பார்த்தீங்கன்னா 4 உலக ராஜ்யங்கள் அடையாளப்படுத்துவாங்க. அந்த 4 ராஜ்யங்களும் இஸ்ரேலையும் எருசலேமையும் யூதாவையும் கெடுத்த ராஜ்யங்கள் சொல்லி பார்த்தோம். கிராண்ட் பொருளை பார்க்கும்போது இந்த சிலையில் பார்த்த 4 பாகமும் டேனியல் தீர்க்கதரிசி பார்த்த அந்த 4 மிருகங்களும் உலக ராஜ்யங்களை அடையாளப்படுத்தும். இந்த உலக ராஜ்யங்கள் எப்படி வந்து சகரியா 1 அதிகாரம் 18 வசனம் சொல்லப்பட்டதன் அடிப்படையில் இஸ்ரேலையும் யூதாவும் எருசலேமையும் கெடுத்தாங்களோ, அதே மாதிரி வரக்கூடிய காலத்தில் இந்த சிலையில் பார்க்கக்கூடிய 4 பாகமும் டேனியல் தீர்க்கதரிசி பார்த்த 4 மிருகங்களும் ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களை அடையாளப்படுத்தும். இவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இஸ்ரேலுக்கு எதிராக வருவாங்க அப்படின்றதா எசேக்கியேல் 38 அதிகாரம் 1-2 வசனங்கள், அப்புறம் 16 வசனத்தை பார்த்தோம். இது எப்போ நடக்குன்னா கடைசி நாட்கள்ல சொல்லி பார்த்தோம் இல்லையா? மறுபடியும் வசனம் படிக்கலாமா? எசேக்கியேல் 38 16 படிங்க. எசேக்கியேல் 38 அதிகாரம் 16 வசனம். நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். பாத்தீங்களா? கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் வரும்போது எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்றது தான் மறுபடியும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க போகணும் சொல்லி பார்த்தீங்கன்னா டேனியல் 2 அதிகாரத்தில் மறுபடியும் உள்ள போகணும். அந்த சொப்பனத்தை அவர் விவரிச்சு காமிக்கும் போது அது சொல்லப்பட்ட காரியங்கள் தான் கடைசி நாட்களில் இஸ்ரேலுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் வரும்போது நடக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு இசைவாரக்கூடிய உண்மைகள் இல்லையா? படிக்கலாமா? பாருங்க. டேனியல் 2 அதிகாரம் 34 வசனம் படிங்க. டேனியல் 2 அதிகாரம் 34 வசனம் முதல். நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி. பாத்தீங்களா? நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே, அப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு கல் வருது இல்லையா? எங்க இருந்து வருது? பரலோகத்திலிருந்து, மலையிலிருந்து உருண்டு வருது. அப்போ மலையிலிருந்து உருண்டு வரக்கூடிய கல் வந்து எதுல மோதுது? முதல்ல அந்த பாதத்தில் முதல்ல மோதுதுன்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கல் எதை அடையாளப்படுத்தும்? கல் எங்கிருந்து வருது? மலையிலிருந்து உருண்டு வருதுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? மலை என்று பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள் தான். மலைன்னு சொன்னாவே பைபிளை பொறுத்த வரைக்கும், வேதத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ்யங்களை அடையாளப்படுத்தும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டேனியல் 9 அதிகாரம் 16 வசனம் 20 வசனம் படிங்க. டேனியல் 9 அதிகாரம் 16 வசனம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும். பாத்தீங்களா? பரிசுத்த பர்வதமாகிய
அப்போ மலை மவுண்டைன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ராஜ்யங்களை அடையாளப்படுத்தும். 20ஆம் வசனம் படிங்க. 20ஆம் வசனம், இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். பாத்தீங்களா, என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக. அப்ப அந்த இடத்துல பரிசுத்த பர்வதம் சரி எதை அடையாளப்படுத்தாருன்னா எருசலேமை அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு, இஸ்ரேல் அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதத்தை பொறுத்த மட்டும் இல்ல, பர்வதங்கள் மவுண்டைன் அப்படின்னா ராஜ்யங்கள் அடையாளப்படுத்தும். அப்படின்னா கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து உண்டு வந்து பார்க்குறேன் இல்லையா, அப்படின்னா அந்த மலை எதை அடையாளப்படுத்துன்னா பரலோக ராஜ்யம், பரலோகத்திலிருந்து பிதா கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு கல். அப்ப அந்த கல் எது பாருங்க, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். பாத்தீங்களா, அப்ப அந்த கல் வந்து யாரை அடையாளப்படுத்தி பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவாருன்னா கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாருன்னா அந்த பாதத்தின் மேல மோதுவாரு. அப்படி மோதும் போது அந்த சிலை வந்து கம்ப்ளீட்டா நொறுங்கிடுமா. அப்ப சிலை எதை அடையாளப்படுத்தும்னா இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களை அடையாளப்படுத்தும். அப்படின்னா பாதத்துல மோதிர கல் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப பாதம் எதை அடையாளப்படுத்தும், பாதமும் பாதத்துல 10 விரல்கள் இருக்குது. அந்த 10 விரல்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவார்னா அந்த கால் விரல்கள் ஆகிய 10 யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல மோதுவாரு. 10 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எப்ப நொறுங்கி போச்சு? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முக்கியமான பாகத்தோடு உள்ள வந்திருக்கும் 10 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அந்த 10 விரல்கள் 10 கொம்புகள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அடையாளப்படுத்தும். அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்னைக்கு நொறுங்கி போச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம். முதலாவது உலக யுத்தத்திலையும் முதலாம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆன வருஷம் 1914ஆம் வருஷம். 2ஆம் உலக யுத்தம் பார்த்தீங்கன்னா 1939ஆம் வருஷம். 2 உலக யுத்தத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கம்ப்ளீட்டாக அடி வாங்கினாங்க இல்லையா. இவங்க தான் அந்த வேர்ல்டு வாரே டாமினேட் பண்ணாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணாங்கன்னா அதில் அடி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறேன் இல்லையா. அப்படின்னா அந்த பாதத்தில் வந்து அந்த கல் வந்து கைகளால் பிறக்கப்படாத கல் வந்து மோதியாச்சு. அப்படின்னா இன்னும் உலக ராஜ்யங்கள் மொத்தமாக என்ன பண்ணா அழியல. அது எப்படி அழியும்னா அது ஏகமாய் நொறுங்குண்டு. அப்படின்னா இந்த உலக ராஜ்யத்தின் காலப்பகுதியில் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிப்பார்ன்றதா 44ஆம் வசனம் சொல்லுது. படிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார், அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. பாத்தீங்களா, அந்த ராஜாக்களின் நாட்களிலே நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த ராஜாக்களின் நாட்களில் சொல்லும் போது எந்த ராஜாக்கள்? அந்த சிலையில 4 ராஜ்யங்கள் பார்த்தோம் இல்லையா. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜ்யம், 2வது மேதே பெர்சியா ராஜ்யம், 3வது கிரேக்க ராஜ்யம், 4வது ரோம ராஜ்யம். இந்த 4 உலக ராஜ்யங்களும் எதை அடையாளப்படுத்தும்? ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களை அடையாளப்படுத்தும். எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக வருவாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக வரும்போது இந்த ராஜாக்களின் நாட்கள்ல பரலோகத்தின் தேவன் என்ன பண்ணுவாருன்னா என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவாரு. அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாருன்னா ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களையும் நிர்மூலமாக்குவாரு. நிர்மூலமாக்கிட்டு அந்த கல்லாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய பர்வதமாக ராஜ்யமாக என்ன பண்ணுவாருன்னா டெவலப் ஆயிடுவாருன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. அப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கல்லாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பர்வதமாக டெவலப் ஆவார்னா இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அதுதான். நாம யாரு? ஜீவனுள்ள கற்கள். படிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, ஜீவனுள்ள கற்கள் நாம தான். அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களையும் நிர்மூலமாக்க போகிறோம். அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு வாய்ப்பு என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்காரு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் மறுபடியும் ரிவைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த 4 உலக ராஜ்யங்கள் யூதாவையும் இஸ்ரேலையும் எருசலேமையும் கெடுத்தது.
இல்லையா? இதான் நடந்த சம்பவம் இல்லையா? இதோடைய கிராண்ட் பொருளுக்குள்ள வரும்போது இந்த 4 உலக ராஜ்யங்களையும் ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களை அடையாளப்படுத்தும். அப்ப ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களையும் உலக ராஜ்யங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக வருவாங்க. இந்த ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக வரும்போது பரலோகத்தின் தேவன் என்ன பண்ணுவார்னா இந்த கல்லாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக உலக ராஜ்யங்களை நிர்மூலமாக்கிட்டு அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் இந்த பூமியில. அப்ப இந்த கல் என்ன ஆகும்னா பர்வதமாக மாறும். இந்த கல் எப்படி பர்வதமாக மாறும் சரி பார்த்தீங்கன்னா கல்லோடு கல் சேரணும் இல்லையா? அப்ப கல் யார் சரி பார்த்தீங்கன்னா நாம தான் ஜீவனுள்ள கற்கள். நாம நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட என்னைக்கு சேர்றோமோ அன்னைக்கு ராஜ்யபாரம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும். படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டு அவர்கள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். பாத்தீங்களா? அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ராஜ்யம் என்னைக்கு பூமியை ஸ்தாபிக்கப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கல் இல்லையா? நாம் ஒரு கல், ஜீவனுள்ள கற்கள். என்னைக்கு 2 பேருமே சேர்றமோ அன்னைக்கு அவருடைய 1000 ஆண்டு அரசாட்சி பூமியில ஸ்தாபிக்கப்படும். இந்த காரியம் எப்ப ஸ்டார்ட் ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் என்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக வருகிறாங்களோ அன்னைக்கு நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு சம்பவம் சொல்லி காமிச்சிருக்கார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜ்யபாரம் பூமியில ஸ்தாபிக்கப்படும். நம்ம ராஜாக்களாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கார். நம்ம தொடர்ந்து ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து ராஜாக்களாக மாறி ராஜ்யத்தில் ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.